பெரும் போரின் போதில ஒண்ணுமே இருக்காது டாக்டர். நான் எது இம்பார்ட்டன்ட்னு சொல்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே. வாழ்க்கை சிக்கல்களிலிருந்து இது பாத்துக்கோங்க. வாழ்க்கை சிக்கலிலிருந்து தப்பிக்கவும் தீவிரமான உள போராட்டங்களிலிருந்து விடுதலை பெறவும் வழி பயக்கும் செயல் அதாவது ஓடி மறைகிறது. எனக்கு உடம்பு எனக்கு வந்து இதுல வந்து இந்த குடும்பம் குழந்தை குட்டி அம்மா அப்பான்னு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியாது. அதுல இருந்து எனக்கு ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில ஓடுறதுதான் சூதிகாவாதம். வாழ்க்கை சிக்கல்களிலிருந்து தப்பிக்கவும் தீவிரான உள போராட்டங்களில் நின்று விடுதலை பெறவும் வழி பயக்கும் செயல் திறமையினுள் ஓடி மறையும் முயற்சிகளை இந்நோய்க்கு அடிப்படை என கண்டறியப்பட்டுள்ளது. இவை முன்னரே திட்டமிட்டு செய்யப்பட்டுள்ளன அல்ல, தாமே இயங்குபவை ஆகும். இதில் ஏற்படும் செயலிழப்பு உடலை பற்றியதாகவோ உள்ளத்தை பற்றியதாகவோ அல்லது இரண்டும் கூடியதாகவோ இருக்கலாம். சூதிகாவாத நிலையில் இரு நிலைகள் காணப்படுகிறது. அவை தீவிர நோய் நிலை, நாள்பட்ட நோய் நிலை. இது கேட்பாங்க. சூதிகாவாத நோயில் எத்தனை நிலைகள் காண முடியும்? சூதிகாவாத நிலையில் போலியான உடல் நோய்களும் ஞானேந்திரிய கண்மணி செயலில் மறைத்தலும் காணப்படுகின்றன. இது ஒண்ணுன்னா வந்து அவங்க வந்து எனக்கு கை கால் எல்லாம் நடக்க முடியல, என்னால பேச முடியல, என்னால வந்து சென்சேஷன் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட நம்ம டெஸ்ட் பண்ணி போகும்போது ரிஃப்ளெக்ஸ் பார்க்கும்போது இந்த ஜெர்க் பார்க்கும்போது எல்லாமே அவங்கள்ட்ட வந்து பிரசண்டா இருக்கும். ஆனா அவங்க வந்து என்னால இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சூதிகாவாத நோயில் அவங்க கொஞ்சம் இறங்கி போட்டு சூதிகாவாத நோயில் போலியான உடல் நோய்களும் ஞானேந்திரிய கண்மேந்திரிய செயல்கள் மறைதலும் காணப்படுகின்றனர். ஞானேந்திரிய கேடுகளில் புலனுணர்வு திறமின்மை, தோல் உணர்வு கெடுதல், பார்வை கேள்வி பழுதாகுதல் ஆகிய கண்மேந்திரிய கேடுகளில் உடல் உறுப்புகள் பொதுவாக உட்காய அதகாயங்கள், அதாவது அப்பர் லிம்பு லோயர் லிம்பு மிகையான இயக்க அசைவுகள், வாக்கு பழுதுபடல் ஆகியவும், போலி நோய்களில் உடல் வியர்த்தல், முகம் சிவத்தல் இல்ல எதுவுமே அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. கீழே வந்தீங்கன்னா சூதிகாவாத நோயின் குணங்களை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். சூதிகாவாதிகளின் நிலைகள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 2 நிலை, தீவிர நோய் நிலை, நாள்பட்ட நோய் நிலை. சூதிகாவாத நோய்களின் குணங்களை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். சூதிகாவாத வலிப்பு, உளப்பிறழ்வு, உடல் கோளாறு, குணமாற்றங்கள். இதை குறிச்சு வச்சுக்கோங்க. சூதிகாவாத வலிப்பு இது அநேகமாக வெளி தூண்டல்களுடன் பொதுவாக மனநிலையை பாதிக்கும் சூழலுடன் அல்லது பழைய நினைவுடன் அதிக தொடர்புடையதாக இருக்கும். காக்கை வலிப்பு போன்ற வலிப்பு நோய்கள் உண்டாவது போல இந்நோயில் திடீரென்ற வலிப்பு தோன்றுவதில்லை. அதே போல் காயப்படுத்தும் விழுகையும் இருப்பதில்லை. ஏன்னா இவங்க சூதிகாவாதம் வந்து ஃபுல்லா நடிக்கிறது மாதிரி தான் பண்ணுவாங்க. காக்கை வலிப்புன்னா திடீர்னு மயங்கி கீழே விழுவாங்க. ஆனா இவங்களுக்கு விழுந்த வலி அடிப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெதுவா பக்குவமா தான் விழுவாங்க. அதே போல் காயப்படுத்தும் விழுகையும் இருப்பதில்லை. சூதிகாவாத வலிப்பின் போது பிணியாளி தன் வேகங்களை முழுதுமாக இழப்பதில்லை. அதான் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க, ஆனா ஒரு மாதிரி நடிப்பாங்க. இவர்களின் கண் பார்வை ஒளிக்கு மீன் செயல் காட்டும். ஆனா இதுவே வலிப்புல வந்து கண் பார்வை வந்து ஒளிக்கு மீன் செயல் காட்டாது. இதுல வந்து மீன் செயல் காட்டும். பீப்புள் டைலட்டேஷன். ஓகே. அறிவு நிலை முழுதுமாக மறைவதில்லை. சூழ்நிலைக்கேற்ப பிணியாளனுடன் மாறுதல்களை காண முடியும். கொஞ்சம் 4-5 பேர் சுத்தி நிக்கிறாங்கன்னா நல்லா ஃபிட்ஸ் வர்ற மாதிரி நடிப்பாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க, நம்மளும் போயிடலாம்னு சொல்லி போயிடுவாங்க. அதான் சூழ்நிலைக்கேற்ப பிணியாளர்களுடன் மாறுதல்கள் காண முடியும். சூதிகாவாத வலிப்பு சில மணி துளி நேரத்திலிருந்து பல மணி நேரம் வரையில் இருக்கலாம். ஏன்னா 40 பேர் சுத்தி நிக்கிறாங்கன்னா 40 பேர் சுத்தி நிக்கிறாங்க, நம்ம என்ன கொஞ்ச நேரம் வலிப்பு வந்த மாதிரி நடிப்போம்னு சொல்லி நிறைய நேரம் இருப்பாங்க. அதான் சில மணி நேரத்திலிருந்து பல மணி நேரம் வரையில் இருக்கலாம். பிணியாளரை சுற்றிலும் ஆட்கள் இருந்தால் வலிப்பு நெடுநேரம் நீடிக்கும். இது பொதுவாக பகல் நேரத்தில் தான் உண்டாகிறது. பகல் நேரத்துல வலிப்பு வந்தாதான் அது வெளியில வர்றவங்களுக்கு தெரியும். அப்பதான் நடிச்சாதான் இவங்களுக்கு வலிப்பு வருது. அதாவது நம்மளா பண்ணிக்கிறதா. அதனால நைட் டைம்ல அவங்க பண்ண மாட்டாங்க, பகல் நேரத்துல தான் பண்ணிக்குவாங்க. உளப்பிறவு உள்ளத்துல ஏற்படும் மாறுபாடு. சூதிகாவாத நோயாளியின் மனநிலை பிறல் ஊற்ற நிலையில் குறுகி இருக்குமே அன்றி முழுதும் நினைவற்ற செயலற்ற நிலையில் இராது. ஓகேவா? மனநிலை மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குமே தவிர பழையது எல்லாமே ஞாபகம் இருக்கும். முழுவதும் நினைவற்ற செயலற்ற நிலையில் இராது. நோயாளி உண்மையான சூழ்நிலையை உணராமல் தன் எண்ணப்படியாவது தன்னுடைய முந்தைய அனுபவங்களின் தன்மைப்படியாவது தன் மனப்போக்குப்படி அதை உணரக்கூடும். இவ்வுள பிறல் நிலை
சில மணித்துளிகள் முதல் பல மணி நேரங்கள் வரை இருக்கும். பிணியாளி கூத்தனை போலவோ குழந்தையை போலவோ அல்லது வேறாகவோ தன்னை வடிவுபடுத்தி எண்ணி அதற்கு தக்க வார்த்தைகளை சொல்வதை காணலாம். ஒரு சின்ன குழந்தை மாதிரி, அதான் அந்த பேய் பிடிக்கிற மாதிரி எல்லாம் சொல்றது இல்ல, எனக்கு அவங்க இந்த பேய் பிடிக்கிற மாதிரி, அதாவது சின்ன குழந்தை எப்படி பேசுமோ அந்த மாதிரி நம்ம மனநிலைமை எப்படி நம்ம இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வெளியில கொண்டு வருவாங்க. சில வேளை பிணியாளின் பதிகள் தொடர்பற்றவையாகவும் மடமையானதாகவும் இருக்கலாம். இவ்வாறான நடிப்பு நிலை பாருங்க, நடிப்பு நிலை பல திங்கள் வரையிலும் கூட தொடர்ந்திருக்கும். சூதிகாவாதின் உளப்பிரவு நடிப்பு நிலை பல திங்கள் வரையிலும் கூட தொடர்ந்து இருக்கும். ஓகே. உடற்கோளாறுகள், உடல்ல ஏற்படும் மாறுபாடு. சூதிகவாத நோயில் காணப்படும் உடற்கோளாறுகள் பல வகையினால் இருக்கும். இவை நோயாளியின் எண்ணங்களுக்கு ஏற்ப இருப்பதை காணலாம். அதாவது கண்மேந்திரிய கோளாறுகள், உட்காய அதக்காயங்கள், அதாவது அப்பர் லிம்பு லோயர் லிம்பு முதலிய உறுப்புகளின் செயலின்மை இருக்கும். நடுக்கல் முதலியவை வெகுவாக காணப்படும். ஆனால் பேசிகளின் தன்மை கேடு இருப்பதில்லை. பேசிகளின் தன்மை கேடு இருப்பதில்லைன்னா எதை சொல்றாங்கன்னா, நம்ம ரிஃப்ளெக்ஸ் எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கும். ஆனா என்னால முடியல, இந்த பக்கவாதம் மாதிரி கையை கோட்டி வச்சுக்கிறது, காலை இழுத்து நடக்கிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் நார்மலாவே இருக்கும். அதான் பேசிகளின் தன்மை கேடு இருப்பதில்லை. தசைகளில் சுண்டு இயல்பான உடலில் காணப்படுவது போலவே இருக்கும். அதாவது மசில் வேஸ்டிங் எதுவுமே இருக்காது. அவங்க மசில் ரொம்ப ஸ்ட்ரென்தா நார்மலாவே தான் இருப்பாங்க. நோயின் உண்மையான குறிகளும் பேசி சூம்பலும் இதில் காணப்படாது. அதான் மசில் வேஸ்டிங். பேசி சூம்பல்னா மசில் வேஸ்டிங் எல்லாம் இதுல இருக்காது. சில வேளையில் சூதிகவாத பிணியாளி நிற்கவும் நடக்கவும் முடியாதவனா இருப்பதை காணலாம். ஆனால் பிணியாளி படுக்கையில் வைத்து தேர்வு, அதான் சொல்றேன், படுக்கையில் தேர்வு எக்ஸாமினேஷன் பண்ணும்போது உட்காய் அதற்காங்களுடைய ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் நார்மலாவே இருக்கும். இயல்பான நிலையில் இருப்பதையும் அசைவுகள் காட்டுவதையும் அறிய முடியும். உடல் உறுப்புகளின் நடுக்கல் சில வேளை கைகளை பற்றியதாகவோ கால்களை பற்றியதாகவோ கைகளை பற்றியதாகவோ அல்லது கால்களை பற்றியதாகவோ இருக்கும். ஞானேந்திரிய கோளாறுகள் சூதிகவாதத்தில் மீதியாக காணப்படும். தோலின் உணர்வு கேடுகளை இதை குறிச்சு வச்சுக்கோங்க. 3வது லைன், தோலின் உணர்வு கேடுகளை தொடுதல், வலி, வெப்ப உணர்வு ஆகியவர்களுக்கு தோல் உணர்ச்சியை இழந்தது போல் இருக்கும். இவ்வாறான தோலின் உணர்வின்மை மூடம் பொதுவாக குறிப்பிட்ட எல்லை பகுதிகளுக்குள்ளேயே அடங்குகிறது. அவை உரைகளால் மூடப்பட்ட கை கார் பகுதிகளாகவோ இடுப்பு பகுதியாகவோ இருக்கலாம். நரம்பு பங்கீட்டு அமைப்பு இருக்கு. அதாவது பிளட் சர்க்குலேஷன் சொல்லி நர்வ் சப்ளைக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. ஆனா அதுல என்னெல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடிச்சுக்குவாங்க. உண்மையான நோயை போல் இருப்பதில்லை. பேச்சு கோளாறுகள், சின்னங்கள், தீல், இது எதுவுமே அந்த இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் இம்பார்ட்டன்ட் இருக்கிறத சொல்லுவேன். பேச்சு கோளாறுகள், ஆனாலும் நீங்க எதுவுமே விடாம லைன் பை லைனா படிச்சுக்கோ. பேச்சு பிற்கள், குரல் இழப்பு, செவி கோளாறுகள், செவிடு, பார்வை கோளாறுகள், அதாவது இந்த கண்ணு தெரியாத மாதிரி நடக்கிறது, வாயின்னு பார்த்தோம்னா வாய் பேச முடியாத மாதிரி இருக்கிறது, குரல் இழப்பு, திக்கி பேசுற மாதிரி பண்ணுவாங்க, கண்ணு தெரியாதுன்னெல்லாம் சொல்லிக்குவாங்க, பார்வை கோளாறு, குருடு, கண் கூச்சம், வினோத காட்சினா இலூஷன், ஏதாவது சிங்கம் வருது புலி வருது அப்படின்னு வினோத காட்சி, உணவு பாதைகள் கோளாறுகள் ஆகியவை காணப்படுகிறது. இதெல்லாமே அவங்களா நடிச்சுக்கிறது. சூதிகவாத குணமாற்றங்கள், சூதிகவாத நோயாளின் உணர்ச்சி பின்னிலையில் இருக்கும். அவர்களுடைய எண்ணங்கள், ஒழுக்கம் முதலியவை உணர்ச்சியை பொறுத்து இருக்கும். அதான் உணர்ச்சி ரொம்ப ஹை லெவல்ல இருப்பாங்க. நம்ம இப்படிதான் நடிக்கணும், இப்படிதான் யோசிக்கணும்னு சொல்லி முற்கூட்டியே எல்லாமே யோசிச்சு வச்சு இருப்பாங்க அவங்க. வினோதமான எண்ணங்கள் இந்நோயில் முக்கியமானது. இது கேட்பாங்க. சூதிகவாத குணமாற்றத்தில் முக்கியமான முக்கியமான எண்ணங்கள் எதுன்னு கேட்பாங்க. வினோதமான எண்ணங்கள், அதான் இந்த ரொம்ப டிஃப்ரெண்டா நார்மலா இருக்கிறதோட டிஃப்ரெண்டா யோசிக்கிற. நான் இவங்க கிட்ட பேசினேன், அவங்க கிட்ட பேசினேன், இல்பொருள் காட்சி, அந்த மாதிரி எல்லாம் வினோதமான எண்ணங்கள் இவங்க கிட்ட இருக்கும். இவற்றை பற்றி விவரிக்கும் போது நோயாளி அதனுடன் ஒன்றி விடுவதையும் காணலாம். சில வேளை இல்லாதவற்றை கற்பனை செய்வதும் கூறுவர். சூதிகவாத நோயாளர் பகட்டான நிறங்களை விரும்புவர். இது குறிச்சு வச்சுக்கோங்க. பகட்டான நிறங்களை விரும்புவர். பலர் ஏனையோரை கவரும் வண்ணங்களில் உடையை அணிவர். சூதிகவாத நோய்
நோய் குண உடலியல் சூதிகவாத நோயாளியின் கோர்த்தகத்தின் நிறை பதார்த்தம் வன்மை குறைவானதா இருக்கும். கோர்த்தகம்னா செரிப்ரத்தோடைய கிரே மேட்டர் வந்து கொஞ்சம் கம்மி, அதாவது சின்ன பிள்ளைங்களோட இத மாதிரி இருக்கும். அதனாலதான் அவங்க சின்ன பிள்ளைத்தனமா எல்லாம் பண்ணுவாங்க. வன்மை கோர்த்தத்தின் செரிப்ரத்தோடைய கிரே மேட்டர் வந்து பதார்த்தம் வன்மை குறைவானதா இருக்கும். மூளையின் புறணினா செரிப்ரல் கார்டெக்ஸ். ஓகே, இவர்கள் மனதில் எழும்பு உள்ளுணர்வுகளை இதனால் ஆட்சி செய்து கட்டுப்படுத்த முடிவதில்லை. ஏன்னா செரிப்ரத்தோட கிரே மேட்டர் வந்து ரொம்ப வீக்னஸா இருக்கிறதுனால, அதாவது எதையுமே அவங்களால கட்டுப்படுத்த முடியாது, ஆட்சி செய்து கட்டுப்படுத்த முடிவதில்லை. இதனால் மூளை புறணி உள்நிலையங்கள் மாறுபாடு அடைகின்றன. அதாவது செரிப்ரல் கார்டெக்ஸ்ல வந்து நிறைய ப்ராப்ளம் ஆயிடும். இவற்றில் பலகால செய்திகள் பொதிந்து கிடக்கும். இயல்பான நிலையில் இவற்றை மூளை புறணி கட்டுப்படுத்தும். மூளை புறணி வன்மை குறைவாக இருப்பவர்களில் இக்கட்டுப்பாடு இருப்பதில்லை. இதனால் அங்கு அடைந்து கிடக்கும் உள்ளுணர்வுகள் வெளிப்படுகின்றன. இவை கண்மேந்திரியங்களை சில வேளை தூண்ட செய்தாவது சில வேளை தடை பண்ணியாவது சூதிகவாதத்தின் பல குறிகுணங்களை உண்டாக்குகின்றன. நிறை பதார்த்தம், அதாவது கிரே மேட்டர், நிறை பதார்த்த விலங்கில் ஏற்படும் உள் தாடைகளால் உடல் உறுப்புகள் செயலின்மை, செவிடு, குருடு போன்ற பல உடற்கோளாறுகள் உண்டாகின்றன. சூதிகவாத நோயாளி பெரும்பாலும் குழந்தைத்தனத்தை கொண்டிருப்பதை காணலாம். குழந்தைகளில் மூளை புறணி நன்றாக வளர்ச்சி அடைவதில்லை. அதான் சொல்றேன், செரிப்ரல் கார்டெக்ஸ் வந்து இவங்களுக்கு நல்லா வளர்ச்சி அடைந்திருக்காது. குழந்தைகளுக்கு அது வளர்ச்சி அடையாது. குழந்தை மாதிரியே பேசுறது, குழந்தை மாதிரியே அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இதே போன்ற நிலையே இந்நோயிலும் காணப்படுகிறது. புறணி வன்மை குறைவானதா இருப்பதால் இதன் கட்டுப்பாடுகளுக்கு மூளை புறணி நிலையங்கள் அடங்குவதில்லை. இதனாலேயே சூதிகவாத பிணியாளி பகுத்தறிவினால் ஊக்கப்பட்ட இல்ல எதுவுமே இல்லாம நீங்க வேணா ஒரு கிளாஸ் படிச்சுக்கோங்க. அத மருத்துவம் நான் சொல்றேன். சூதிகவாத பிணியுற்றவர்களை அன்புடனும் பரிவுடனும் கவனித்துக் கொள்ள வேண்டும். நோயை கூடுதலாக்கும் செயல்முறைகளையும் செய்திகளையும் சூழ்நிலையும் கண்டு அவற்றை உடனடியாக விளக்கும். இல்ல என்ன மெடிசன் கீழே இருக்கு பாருங்க, கீழே இருந்து மேல 5வது லைன், வல்லாரைனை, பிரம்மினை, வாலுழுவை அரிசி சேர்ந்த மருந்துகள், அமுக்கரா கிழங்கை முதன்மையான சேர்ந்த மருந்துகள், அபினி சேர்ந்த மருந்துகள் ஆகியவை பயன்படும். இவைகள் அன்றி கிரியைக்கான தோலை உள் மருந்துகள் ஆகியவற்றையும் வகுக்கலாம். இதுக்கு என்னன்னா, பிரம்மா ரொம்ப வால் காமிக்கிறான்னு அபி சொல்லுறான். இந்த பிரம்மா ரொம்ப வால் காமிக்கிறான் அப்படின்னு அபி சொல்றான். பிரம்மான்னா பிரம்மினை, வாலுனா வாலுழுவை அரிசி, அப்புறம் வந்து அபினி சேர்ந்த மருந்துகள். பொதுவா அமுக்கரா கிழங்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம். அமுக்கரா கிழங்கு, வல்லாரை நெய், பிரம்மி நெய் எல்லாமே கொடுக்கலாம். இதுல டிஃபரெண்டா கொடுத்துருக்கிறது வாலுழுவை அரிசி. அதுதான் கேட்பாங்க. பிரம்மா ரொம்ப வால் காமிக்கிறான்னு அபி சொல்றா. வாலுழுவை அரிசி. அப்புறம் என்ன டாக்டர், காக்கை வலிப்பு எடுக்கலாமா, நாளைக்கு எடுத்துக்கலாமா? காக்கை வலிப்புலயுமே ஆனா அதிகமா எதுவுமே இருக்காதுமா, மெடிசின் கூட அதிகமா இருக்காது. சரி, क्वेश्चन செக்ஷன் போலாம். ஹலோ, ரெண்டே ஒன்று தானே சொல்கிறா? 63 அவனுமே ஃபோன் எடுக்க பண்ணுறான். 83 0 39 237 37. டாக்டர் क्वेश्चन செக்ஷன் நேத்து கிளாஸ் எடுத்தது ஒரு 10 क्वेश्चन டைம் ஆயிட்டு, அதனால நிறைய ஒண்ணும் கிடையாது. ஒரு 10 क्वेश्चन கேட்டுக்கலாம். கேட்கலாமா? எல்லாரும் இருக்கீங்களா? இருக்கு மேடம். டாக்டர் கேட்கலாமா? ஆன்சர் பண்ணுவீங்களா? கேளுங்க மேம். சுஜித் வந்தானா? கேட்கலாமா? நேத்து என்ன எடுத்தேன்? உமா உன்னாத்தமா? பிரம்மையில இருந்து எடுத்தேங்க. பிரம்மை 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 பிரேமம் காதல். ஓகே, பிரம்மைக்கு என்ன அரைப்பு வச்சு தேய்ச்சி
தேய்ச்சு குளிக்கிறதுக்கு என்ன அரைப்பு? வாத பிரமை. உசிலம். ஓகே சூப்பர் டாக்டர். என்ன சாறு அந்த கதை ஞாபகம் இருந்ததுன்னா சொல்லுங்க. இஞ்சி இடுப்பழகி தேன உசுருக்கு. லவங்க ரசம், இஞ்சி தின்னு, இஞ்சி சாறு, இஞ்சி சாறு. ஓகே ஓகே சூப்பர். ஓகே. அது கால் பழம் எடுத்து அதுக்கப்புறம் கந்தக பருப்பம். ஓகேமா சூப்பர். அப்புறம் வந்து குளிர்ச்சியான பொருட்களில் விருப்பம் எந்த உன்மாத்தம்? உன்மாத்தம்னா நான் வந்து பேபி 6 months. சூப்பர் சூப்பர். குளிர்ச்சியான 6 months பேபி 1 year பேபின்னு போட்டேன். குளிர்ச்சியான பொருட்களின் விருப்பம் வந்து அழல் உன்மாத்தம். இதுதான் நான் கேட்டேன். யோக நிலையில் தவறு ஏற்படின் ஏற்படும் நோய் உன்மாதம். என்னது? உன்மாதம். சூப்பர் சூப்பர் டாக்டர். முசுறு முட்டை பால் எதுக்கு யூஸ் பண்றாங்க? உன்மாதத்துக்கு தான். உன்மாதம். உமாவுடைய உசுரே முட்டையும் பாலும். முசுறு முட்டை தைலம் எதுக்கு யூஸ் பண்றாங்க? முசுறு மூர்ச்சை. ஓகே. சூப்பர் டாக்டர் சூப்பர் டாக்டர். அமர் குதிரைகண்ட வலியை எந்த வலியை குதிரைகண்ட வலின்னு சொல்றாங்க? ஆப்ஷன் சொல்லவா? அமரகண்ட வலி, குமரகண்ட வலி, பிரம்மகண்ட வலி, காக்கை வலி. மேம் குமரகண்ட வலி மேம். ஓகே சூப்பர். கொஸ்டின் டாக்டர், குதிரை வலி போனி எந்த வலியை சொல்றாங்க? ஓகே அமரகண்ட வலி தான் மேம். அமரகண்ட அமரகண்ட வலிப்பு. அமரகண்ட வலிப்பு டாக்டர். அப்புறம் வந்து முக்குற்ற வலிப்பேண்டி எந்த வலிப்ப சொல்றாங்க? கொக்கி குமாரன் சொன்னேன். லாஸ்ட் ஒன்னு வருமா? கொக்கி குமாரன் சொன்னேன். கொக்கி முக்கி குமரகண்ட வலி. ஓகே. முக்குற்ற வலிப்புன்னு குமரகண்ட வலியே சொல்றாங்க. மூர்ச்சை எத்தனை வகைப்படும்? மூர்ச்சை எத்தனை வகைப்படும்? டாக்டர் அஜய் இருக்கிறீங்களா? சூப்பர் டாக்டர் சூப்பர் டாக்டர். கண் சொருகி பஞ்சு அடைத்தற் போல் இருக்கும் மூர்ச்சை எது? கண் சொருகி பஞ்சு அடைத்தார் போல் இருக்கும் மூர்ச்சை. ஆப்ஷன் சொல்றேன். வலி, அழல், ஐயம், குருதி மூர்ச்சை. கண் சொருகி பஞ்சு அடைத்தார் போல் இருக்கும் மூர்ச்சை. யாருக்கும் இந்த கதை ஞாபகம் இல்லையா? குருதி வந்தா பஞ்சு வச்சு அடைக்கணும்னு சொன்னேன். கண் சொருகி பஞ்சு அடைத்தார் போல் இருக்கும் மூர்ச்சை குருதி மூர்ச்சை. முசுறு முட்டை தைலம் வந்து மூர்ச்சைக்கு. நவாச்சார ஆக்ரானம் எதுக்கு கொடுக்கறாங்க? நவாச்சார ஆக்ரானம் மூர்ச்சைக்கு நவாச்சாரம். சூப்பர் டாக்டர். மூர்ச்சைக்கு. சூப்பர் டாக்டர் சூப்பர் டாக்டர். அப்புறம் வேற அவ்வளவுதானே தேர்ந்தனா? வலிப்பிலே போயிட்டு உன்மாத்தம். மனைவி, மக்கள், செல்வம் போன்றவற்றின் இழப்பால் ஏற்படும் உன்மாத்தம். வியாகுல உன்மாத்தம். சூப்பர் டாக்டர் சூப்பர். வியாகுல உன்மாத்தம். ஒலி கேட்க ஒட்டாமல் காது அடைப்பை ஏற்படுத்தும் எந்த பிரமை? வாத பிரமை. வாத பிரமை. சூப்பர் 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 டாக்டர் சூப்பர். குறி உள்ள இழுத்துக்கொள்ளல் எந்த பிரமை? கபம். கபம். சூப்பர் டாக்டர். கப பிரமை. பிரமை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 3 வகைப்படும். 3 வகைப்படும். சூப்பர் டாக்டர்.
தேய்ச்சு குளிக்கணும்? இலுப்பை புண்ணாக்கு. இலுப்பை புண்ணாக்கு. வாத பிரமைக்கு எத்தனை நாள் மருந்து கொடுக்கணும்? 8 நாள் மேம். பித்த பிரமைக்கு 9 நாள். 9, 18, 27. 27 அந்த 9 ஃபார்முலா 9, 18, 27 அந்த 27. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து ஓகே. கலகம் செய்வதில் விருப்பம். எந்த மத நோய்? பித்தம் மேம். வலி மதம். டாக்டர் சூப்பர் டாக்டர். அழல் மதம், அழல் பித்தம் எல்லாம் ஒண்ணு. ஓகே டாக்டர். ஓகே. சூப்பர் டாக்டர். ஓகே. மத நோய் எத்தனை வகைப்படும்? 5. 7 மேம். ஓகே டாக்டர். சூப்பர் சூப்பர். இன்னைக்கு இந்த கிளாஸ் இப்போ இதோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போட நான் உங்களுக்கு சொல்றேம்மா. ஓகேவா? இந்த கிளாஸ் ஏதாவது புரிஞ்சுச்சா? ஓகேவா? புரிஞ்சுன்றல நடத்துவாங்க. மேம் புரிஞ்சது மேம். ஆனா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு மேம். நீங்க சொன்னது மட்டும் படிச்சா போதும். என்னமா புரியல? இல்ல மேம். டாக்டர் ரீனா டாக்டர் சொல்லுங்க. மேம் அது ஃபுல்லாவே ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்குமா இல்ல நீங்க நல்லா படிக்கணுமா? இல்ல டாக்டர், நான் சொன்னது மட்டும் படிச்சா போதும். ஆனா வந்து எல்லாமே நீங்க ஒரு வார்த்தை ஒரு கிளாஸ் பார்த்து வைக்கணும். ஏதாவது அதுல இம்பார்ட்டன்ட் ஏதாவது இருக்கா? நம்ம கொஸ்டின் வந்து எப்படி கேட்கணும், சில நேரம் இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து இது வரும்னு எதிர்பார்க்க மாட்டோம். அந்த கொஸ்டின் எல்லாம் வரும். ஓகேவா? நம்மளோட தோக்கில சொல்லுவோம் சித்த மருத்துவம். ஃபர்ஸ்ட் லைன் சித்த மருத்துவம் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு ஒரு லைன். இந்த கொஸ்டினை கேட்பாங்களா நம்ம பார்த்தோம்னா அதுல டிஎன்பிசில நிறைய கொஸ்டின் வந்து சித்த மருத்துவம் எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கொடுத்திருப்பான். அதனால நீங்க ஒன்ஸ் வந்து வாசிக்கணும். வாசித்து நான் இம்பார்ட்டன்ஸா சொல்றத அதிகமா படிக்கணும். ஆனா எப்போதுமே வாசிக்கணும். வாசிக்கிறது உங்களுக்கு அந்த மண்டையில நிக்காது. நல்லா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்ப நீங்க சூரியவாதம் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க பார்த்தாலே தெரியும். அது கதை மாதிரி தான் இருக்கும். இல்ல இதுதான் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அதிகமா கேட்க மாட்டாங்க. ஓகேவா? எது இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கே தெரியும். இது எத்தனை வகைப்படும், என்ன நிலைமையில இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நீங்க படிச்சுட்டு வாங்க. ஆனா எதுவுமே எந்த லைனையுமே வாசிக்காம விடக்கூடாது. எல்லா லைனுமே நீங்க ஒரு வாசித்துட்டு தான் விடணும். ஓகே மேம். அப்புறம் வந்து ஒரே ஒண்ணு நான் சொல்லாம விட்டுட்டேன். இந்த குட்டத்துல மட்டும் ஒரு இது இருக்கு. அது மட்டும் நான் சொல்லிடுறேன். லாஸ்டா தான் கவனிச்சேன். குட்டம் வந்து புண்டரீக குட்டம் கபத்தினால வருது. சரியா? அதை எழுதி வச்சிருங்க ஒரு ஓரமா. புண்டரீக குட்டம் கபத்தினால வருது. கபம் குற்றம் அடைவதால் வருது. கிருஷ்ண குட்டம் வந்து கபம். புண்டரீகமும் கிருஷ்ணரும் கபம். அப்புறம் வந்து விசர்ச்சிகமும் சித்துமாவும் வாத பித்தம். அதான் நான் இதுக்கு விசர்சிகத்துக்கு சொன்னேன். பிபி என்ன பத்தி விசாரிக்கிறாருன்னு சொன்னேன். வாத பித்தம் குற்றம் வேறுபாடு அடைகிறதுனாலதான் விசர்சிக குட்டமும் சித்துமா குட்டமும் வருது. விசர்சிகம் சித்துமா. அப்புறம் சதாரு குட்டத்துக்கு நான் என்ன சொன்னேன், சதா கீழ்வாயு வந்து இஎன்டி டாக்டரை பார்க்க போனான்னு சொன்னேன். கீழ்வாயுன்னா கபவாத குட்டம் வேறுபாடுனால சதாரு குட்டம் வருது. எல்லாம் முடிஞ்சுச்சா? கபத்தினால புண்டரீகமும் கிருஷ்ண குட்டமும் வருது. இந்த வாத பித்தத்தினால விசர்சிக குட்டமும் சித்துமா குட்டமும் வருது. சதாரு குட்டம் வந்து கபவாதத்தினால் வருது. விபாதிக குட்டம் கேபி கப பித்தத்தால வருது. விபாதிகன்னா என்னது? வியாதி பிடிச்சவன ஐபில போட்டான்னு சொன்னா இல்ல. ஐனா கபம், பீனா பித்தம், ஐபி. சத்ரு குட்டம் பித்த கபம் மிகுதி. பித்தமும் கபமும் மிகுதி ஆகுறதுனால வருது. இதை எழுதி வச்சிருங்க. 1 2 3 4 7 இருக்கு. இந்த 7க்கு தான் குற்றம் இது கொடுத்திருப்பாங்க. 18ல 7க்கு மட்டும் தான் குற்றத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க. வேற எதுக்கும் குற்றத்தை பத்தி கொடுத்திருக்க மாட்டாங்க. ஓகே டாக்டர், இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதான். அடுத்த கிளாஸ் நான் குரூப்ல போடுவேன். சரியா? எப்படியும் இந்த வாரம் அல்லது நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்ல எஸ்பிஎம் புக் வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஓகே மேடம். நீங்க கொஞ்சம் நல்லா படிங்க.
அந்த க்ளூவை கொஞ்சம் பாருங்க. அப்புறம் உங்களுக்கு ஆப்ஷனை பார்த்தாலே ஆன்சர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இப்பவே பயப்படக்கூடாது. மெதுவா மெதுவா நம்ம படிச்சுக்கலாம். இன்னும் நமக்கு டைம் இருக்குது. ஓகே, அதுக்காக ரொம்ப மெதுவாகவும் போகக்கூடாது. கொஞ்சம் அப்படி இன்னைக்கு எடுக்கிற கிளாஸை நீங்க இன்னைக்கே படிச்சு முடிச்சிருங்க. ஏன்னா நாளைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரை உங்களுக்கு டைம் இருக்கும். இப்ப நைட்டு டைம் இருக்கும். எப்போ ஃப்ரீ டைம் இருக்குதோ அப்போ உட்காந்து படிச்சுக்குவாங்க டாக்டர். ரொம்ப எல்லாம் நம்ம அதிகமா எடுக்கிறது கிடையாது. ஒரு 50 பேஜ் தான் நம்ம எடுப்போம். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த சூதிகாவாதத்துல எதுவுமே கிடையாது. அதனால நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா எடுத்திருப்போம். ஓகே டாக்டர்ஸ், பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய் டாக்டர். எனக்கு தேங்க்யூ கூட சொல்கிறேன்டா. நான் நடந்து